பூண்டு பொடி அடிக்கிறது பாருங்கள் எப்படின்னு. ஒரு 10-12 மிளகா போட்டுருக்கோம் பாருங்கள். எண்ணெயை போட்டு வதக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 20 பல் பூண்டு போட்டிருக்கோம் பாருங்கள். ஒரு 20 பல் பூண்டு பச்சை போட்டு அரைக்கலாம், அதான் விறுவிறுன்னும். அதனால் வதக்கி போட்டு அரைச்சா கொஞ்சம் விறுவிறுப்பு கம்மியாகும். இது லைட்டாக ஒரு அதுக்கு வரைக்கணும், இந்த பச்சை வாடை போகிற மாதிரி. அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு இடித்து உப்பு போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி கலந்து சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள். அதை வறுத்து முடிச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி தரேன் பாருங்கள். அதாவது தண்ணி ஊற்றாமல் அரைக்கிறது. இது தண்ணி ஊற்றக்கூடாது. பூண்டு போட்டு கொஞ்சம் அந்த விறுவிறுப்பு தண்ணி போகிறதுக்கு தான் அந்த வதக்கிறது. அதுக்கு தோசைக்கு இட்லிக்கு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதாவது சைட் டிஷ் மாதிரி எப்படின்னா சாம்பார் இருந்தேன்னா கூட வச்சு போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும் பாருங்கள். சிம்பிளாக முடியுது சட்னி. இது பெருசாக செய்யாமல் சிம்பிளாக முடியாது. செஞ்சுட்டு காட்டுறேன். மிக்சியில் மிளகா ஃபஸ்ட்டு போட்டு இடிச்சிக்கணும். பூண்டு அப்புறம் தான் போடணும், உடனே போட்டால் சரி வராது. மிளகா பொடியை உப்பு போட்டுக்கலாம் பாருங்கள். உப்பு போட்டுட்டு இதை ஒரு இடிச்சுட்டு அதுக்கப்புறம் பூண்டு போடணும். அதை பாருங்கள், இந்த ஒடிச்சிருக்கேன் பாருங்கள். இது பொடி மாதிரி தான் இருக்கும். இதுக்கப்புறம் பூண்டு போட்டு இடித்தா ஒரு மாதிரி டேஸ்ட்டாக வரும். ஒடிச்சிருக்க பாருங்கள், தெரியுதுங்களா? இதை அப்படியே கிண்ணத்தில் மாற்றி நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீட்டில். ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பூண்டு மிளகாப்பொடி நல்லெண்ணெய் தாராளமாக விடலாம், தப்பு இல்லை. ஏன்னா கொஞ்சம் காரமாக இருந்தாலும் பூண்டுக்கு இதுக்கும் நல்லெண்ணெய் விட்டு தோசையோட இட்லி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அதுவும் சுட எடுத்து சாப்பிட்டா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள்.